ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா HTML டேக்ஸு, எலமெண்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இது மூணை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம போட்ட வீடியோவில் HTML பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? HTMLோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் HTMLோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML டேக்ஸ் பார்க்க போறோம். HTML டேக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு கண்டென்ட்டை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக. அப்போ வந்து ஒரு கண்டென்ட்டை நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கணும், இல்லாட்டி ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து ஷோ பண்ண வைக்கணும்னா நம்ம டேக்ஸ் கொடுக்கணும். டேக்ஸ் கொடுக்காம கண்டென்ட் ஷோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷோ ஆகாது. ஏன்னா இருங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பண்ண கோடுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்குது. ப்ரோக்ராம் 1 நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட கோடு இதுதான். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து பிரகாஷ்னு ஒரு நேம் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து நான் வந்து இது பிரகாஷ்ன்ற நேம் வந்து எந்த டேக்குமே அதுக்கு கொடுக்காம தான் நான் வந்து பிரகாஷ்ன்ற ஒரு நேமை கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த பிரகாஷ்ன்ற நேமுக்கு ஹெட்டிங் டேக் கொடுக்கல, எந்த டேக்குமே நான் கொடுக்கல, டிவ் டேக் எந்த டேக்குமே நான் கொடுக்கல, எந்த டேக்குமே கொடுக்காம பிரகாஷ்ன்ற நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஷோ ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, கண்டிப்பாக இது ஷோ ஆகும். பார்த்தீங்களா? இருங்க லோட் பண்ணி பிரகாஷ்ன்ற நேம் ஷோ ஆகுது. மறுபடியும் நோட் பேட்குள்ள போவோம். பிரகாஷ்ன்ற நேம் ஷோ ஆகுது. ஏன் ஷோ ஆகுது? நம்ம டேக் இங்கு கொடுக்கல, பிரகாஷுக்கு டேகே நம்ம கொடுக்கவே இல்லை. கண்டென்ட் வந்து ஷோ ஆகுது. ஏன் ஷோ ஆகுதுன்னா, இங்கே நம்ம ஆல்ரெடி போட்டுக்க அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் போட்டே ஆகணும். ஆனால் இது எல்லாமே ஒரு டேக் தான். HTML ஒரு டேக் தான். அந்த HTML-குள்ள தான் ஹெட் டேக்கும் பாடி டேக்கும் இருக்குது. அந்த பாடி டேக்குள்ள தான் நமக்கு கொடுத்த பிரகாஷ்ன்ற ஒரு நேம் இருக்குது. நம்ம என்னதான் இந்த பிரகாஷ்ன்ற நேமுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேக் கொடுக்கலைனாலும் இந்த பாடி டேக்குமே ஒரு டேக் தான். அதனால நமக்கு HTML-ல டேக் இல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. டேக் இல்லாமல் எந்த ஒரு கண்டென்ட்டையுமே நம்மளால ஷோ பண்ணவே முடியாது. ஓகேவா? அதனால நம்ம டேக் வந்து கன்ஃபார்ம் போட்டே ஆகும். டேக்லேயே நிறைய டேக்ஸ் இருக்குது. டிவ் டேக்கு, ஹெட்டிங் டேக்கு, பேராகிராஃப் டேக்கு, இமேஜ் டேக்கு, வீடியோ டேக்கு, ஆங்கர் டேக்கு அப்படின்னு நிறைய இருக்குது. நம்ம இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ அதுலேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து இந்த ஹெட் டேக் இருக்குது பாருங்கள். ஹெட் டேக்கில் வந்து ஓப்பனிங் டேக் ஒன்று இருக்குது, க்ளோசிங் டேக் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு டைப். எந்த ஒரு டேக் போட்டாலும் ஓப்பனிங், க்ளோஸ் 2 டேக் இருக்கும். இது வந்து ஒன் டைப். இன்னொரு டைப் என்னென்னா செல்ஃப் க்ளோசிங் டேக். செல்ஃப் க்ளோசிங் டேக்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பிரேக் டேக்கு, ஹச்ஆர் டேக்கு இதெல்லாம் செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் இன்னும் ஒரு 5 டேக் கிட்ட இருக்குது. அதாவது டோட்டலாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 டேக்ஸ் கிட்ட இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேக். இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து அட்வான்ஸாக ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப அதெல்லாம் கன்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான டேக்ஸ் தான் எல்லாமே. அதுலேருந்து ஒரு 2 டேக்கு, பிரேக் டேக்கு, ஹச்ஆர் டேக்கு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, பிரேக் டேக்கு ஹச்ஆர் டேக் போட்டிருக்கோமா? இதாங்க அது ஹரிசாண்டல் ஒர்க் ஆகுது பாருங்க. அதனால இதுக்கு வந்து இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். அதாவது இது க்ளோஸ் பண்ண தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் க்ளோஸ் ஆயிரும். இது வந்து செகண்ட் டைப்பு. இது 2 டைப்பு தான் இருக்குது டேக்ஸில். இதுக்கான செல்ஃப் க்ளோசிங் டேக்கோட எல்லா டைப்பையும் வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். டேக்ஸ்னால் அவ்வளோதான். இன்னும் வந்து டேக்ஸ் நிறைய இருக்குது. டேக்ஸை பற்றி இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம ஒவ்வொரு டேக்காக வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து எலமெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து நீங்கள் HTML, பாடி, ஹெட்டு, பிரேக்கு, ஹச்ஆர்னு நீங்கள் போட்டிருக்கீங்களே, இதோட நேமாக ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? இப்போ அந்த க்ளோஸு ஓப்பனுக்கு நடுவில் ஹெட்டுன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கீங்க. இதுதான் எலமெண்ட்டு. அதாவது அந்த டேகோட நேம் தான் எலமெண்ட்டு. இந்த எலமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த டேகோட ஃபங்க்ஷன் என்னவோ அதை கொடுக்கறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இதில் எல்லா கண்டென்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து பிரகாஷ்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து எந்த டேக்குமே நம்ம கொடுக்காம கொடுத்துட்டோம். ஆனால் பாடின்ற ஒரு டேக்குள்ளே தான் இது இருக்குது. இப்போ இது பாடின்ற டேக் தானே நமக்கு என்ன தெரியுமா? இது சிஸ்டமுக்கு தெரியுமா?
அதுக்கு தான் இது இந்த எலமெண்ட் யூஸ் ஆகுது. இப்போ வந்து இந்த டேகுக்குள்ள நம்ம என்ன எலமெண்ட்டை கொடுக்குறோமோ அதோட ஃபங்க்ஷனை தான் வந்து அந்த டேக் பண்ணும். அதாவது இப்போ இந்த பாடி டேக் கொடுக்குறோம்னா இது வந்து இந்த பேஜோட பாடி கண்டென்ட்டை பூரா இதுக்குள்ளே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சிஸ்டம்க்கு அது கொடுக்கும். இப்போ HTML வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். அதாவது என்னன்னா நீங்கள் வந்து இந்த இது வந்து சில இதெல்லாம் இருக்கும், இப்போ லாங்குவேஜஸ்லாம் சில வேர்டு வந்து அப்பர் கேஸில் போடணும், லோயர் கேஸில் போடணும், இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். HTML அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அப்பர் கேஸில் போட்டாலும் ஒர்க் ஆகும், லோயர் கேஸில் போட்டாலும் ஒர்க் ஆகும். இதே இந்த பிரேக் டேக்கு ஹரிசாண்டல் டேக்குலாம் வந்து க்ளோசிங் டேக் இல்லை பார்த்தீங்க, இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த க்ளோசிங் டேக் போடுவோம் பார்த்தியா, இந்த மாதிரி போட்டாலும் இது ஒர்க் ஆகும், இந்த மாதிரி போட்டாலுமே ஒர்க் ஆகும். இது வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். அதாவது HTML வந்து ஒரு கேஸ் இன்சென்சிட்டிவ். நீங்கள் வந்து எப்படி வேணால் போட்டுக்கலாம். அது வந்து கேப்ஸில் தான் இருக்கணும், இல்லை ஸ்மாலில் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. கேப்ஸ் ஸ்மால் எது போட்டாலுமே HTML வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் எலமெண்ட் வந்து இன்னும் நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். எலமெண்ட் வந்து CSS ஸ்டைல் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். CSS ஸ்டைல் கொடுக்குறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை செலக்டாருமே 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து எலமெண்ட்டுமே ஒன் ஆஃப் த செலக்டார். அதாவது இப்போ வந்து இன்லைனில் போட்டோம்னா இப்போ வந்து பாருங்க, எரேஸ் பண்ணிக்குவோம். div tag இருக்கு. div tagல என் நேமை நான் கொடுத்துட்டேன், பிரகாஷ். என் நேமை நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு நான் ஸ்டைல் கொடுக்கணும். ஸ்டைல் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவேன்? ஸ்டைல் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம். அது அடுத்த டாபிக், அது அடுத்து வரும்போது பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து இன்டர்னலாக கொடுக்கலாம். ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. அது அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து எலமெண்ட்டை வந்து எப்படி செலக்டாராக யூஸ் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். இப்போ டிவுக்கு நான் கொடுக்கணும். இப்போ வந்து இன்டர்னல் ஸ்டைல் நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்டர்னல் ஸ்டைலில் ஒன்றும் ஒரே பண்ணிக்கிறாதீங்க. இதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் கன்ஃபார்மாக இன்டர்னல் ஸ்டைல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக நான் சொல்லி தருவேன். இது வந்து நம்ம வந்து உங்களுக்கு இப்போ வந்து எலமெண்ட்டை வந்து எப்படி செலக்டாராக யூஸ் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறேன். அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டைல் நான் கொடுத்துட்டேன், ஸ்டைல் டேக்கு கொடுத்துட்டேன். ஸ்டைல் டேக்குள்ள இப்போ வந்து இது வந்து செலக்டராக யூஸ் பண்ண போகிறோமா, இந்த டிவ்வை வந்து இப்படி கொடுத்துக்கிறோம். டிவ்வை கொடுத்துக்கிட்டு கர்லி பிரேசஸ் போட்டுக்கணும். கர்லி பிரேசஸ்குள்ள உங்களுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா நான் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கலர் ரெட் ஆயிடுச்சு. அடுத்து கலர் க்ரீன்னு கொடுக்குறேன். க்ரீன் கொடுத்தாச்சு. சேவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கலர் க்ரீன் ஆயிடுச்சு. இதே மாதிரி என்ன ஸ்டைல்ஸ் வேணால் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்து இந்த எலமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம டேக்ஸ் பார்த்துருக்கோம், எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். டேக்ஸ்னால் என்னென்னா கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. எலமெண்ட்டுனா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த டேகோட நேம் தான் எலமெண்ட்டு. அந்த டேக் எந்த பர்பஸ்க்காக அந்த டேக் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை கொடுக்கறதுக்கு தான் எலமெண்ட் யூஸ் ஆகுது. இப்போ 3வது ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மாதிரி. இப்போ நம்ம டேக் கொடுத்துட்டோம், டேக்ல அந்த எலமெண்ட் நேமும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து இது இமேஜ் டேக் கொடுக்கலாம். இமேஜ் டேக்கு நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து இது ஒன்று உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இமேஜ் டேக்குமே ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். இப்போ வந்து இமேஜ் டேக் இருக்குது. இமேஜ் டேக்கில் டேரெக்டாக இமேஜ் டேக்குன்னு கொடுத்து அந்த இமேஜை நம்ம இப்போ வந்து டேரெக்டாக இமேஜ் டேக் கொடுத்து இமேஜ் .png அப்படின்னு கொடுத்து இப்போலாம் க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ இமேஜ் இதெல்லாம் இமேஜ் கிடையாது. இதனால உங்களுக்கு இப்படி தான் இமேஜ் இருக்கும். இமேஜோட லிங்க் இப்படி தான் இருக்கும். ஒரு இது இருக்கும், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாட் போட்டு அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நேம் இது போட்டு தான் இருக்கும்.
சும்மா கொடுக்குறேன். இப்போ நான் இமேஜ் டேக் கொடுத்துட்டேன். இமேஜ் டேக்னா என்ன? இமேஜை யூஸ் பண்ணுறதுக்கு தான் இமேஜ் டேக். ஸோ இமேஜ் டேக் கொடுத்துட்டேன், அந்த லிங்க் கொடுத்துட்டேன். இப்போ ஷோ ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஷோ ஆகாது. ஏன்னா வந்து இதுக்கு ஆட்ரிபியூட் சூஸ் பண்ணணும். அதாவது இப்போ இமேஜ் டேக்னா அது என்ன ப்ராசஸ் பண்ணணுன்றதுக்காக. இப்போ இமேஜுக்குள்ளேயே நிறைய ப்ராசஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஒரு வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே நிறைய ஒர்க் இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸல் எடுத்துக்கோங்க. எக்ஸலுக்குள்ளேயே வந்து நிறைய ஃபார்முலாஸு, நிறைய இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே நிறைய, இப்போ ஃபாண்ட்டு, வேர்டில் வந்து ஃபாண்ட்டு போகிறீங்க, ஃபாண்ட்லேயே வந்து ஒரு ஃபாண்ட்டு மட்டுமா இருக்கும், நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ இமேஜ் டேக் இருக்குது. இமேஜில் வந்து சோர்ஸ்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அது கொடுத்தா தான் இந்த இமேஜோட லிங்க் ஒர்க் ஆகும். நீங்கள் வெறும் இமேஜ்னு கொடுத்துட்டு அதில் லிங்க்கை கொடுத்துட்டிங்கன்னா இமேஜ் ஒர்க் ஆகாது. இமேஜ் நேம் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதில் சோர்ஸ்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த சோர்ஸுன்ற ஆட்ரிபியூட் தான் அந்த லிங்க்கை அக்சஸ் பண்ணும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து இந்த சைஸ் தான் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டைலுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸ்டைலுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதை கொடுத்துட்டு அதுக்கு வித்தும் ஹைட்டும் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அதே மாதிரி ஆல்ட்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஆல்ட்டுன்ற ஒரு ஆட்ரிபியூட் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ், இப்போ வந்து ஒரு யூசரோட ப்ரொஃபைலில் வந்து இமேஜை வந்து ஷோ பண்ணுறீங்க. இப்போ லாகின் பண்ண யூசரோட இமேஜ் வந்து லாகின் ஆகணும். லாகின் பண்ணோடனே யூசரோட இமேஜ் வந்து அந்த மேலே வந்து ஷோ ஆகணும் பெருசாக அப்படின்னு ஒரு இது வச்சுருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் இமேஜ் ஷோ ஆகலை, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ, அதனால ரெண்டர் ஆகுது, இமேஜ் ஷோ ஆக மாட்டேங்குது, லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த லோட் ஆகிற டயத்தில் அது என்ன இமேஜ்னு, இப்போது வெப்சைட்டை நான் ஒரு வியூ பண்ணுறேன்னா அது என்ன இமேஜ்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இமேஜ் லோட் ஆகிற வரைக்கும் அது என்ன இமேஜ் பார்க்குறவங்களுக்கு அது என்னன்னு தெரியும். அதுக்காக இப்போ வந்து மை ஃபோட்டோ இல்லை யூசர் இமேஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இமேஜ் லோட் ஆகிற வரைக்கும் இந்த யூசர் இமேஜ்ன்ற டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகுறப்ப நம்ம பார்க்குறவங்க, வெப்சைட் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ யூசர் இமேஜ் வந்து இதில் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இதுக்கு தான் இந்த ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்டுன்றது ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து இது போட்டு தான் அவங்க இப்போ வந்து இப்போ வீடியோன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அனதர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீடியோ டேக் எடுத்துக்கோங்க. வீடியோ டேக்னு ஒரு டேக் இருக்குது. இப்போ வீடியோ வந்து நம்ம வந்து HTML பேஜில் வீடியோ ஷோ பண்ண வைக்கிறாங்களே வெப்சைட்ஸ்லாம், அதுக்கு வந்து வீடியோ டேக் யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ டேக்கில் என்ன ஃபங்க்ஷன்னா, வீடியோ டேக்கில் இதே மாதிரி சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த சோர்ஸில் போய் லிங்க் கொடுக்கணும். அதே மாதிரி வீடியோ டேக்கில் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆகுறது, அப்புறம் வந்து ஃபார்வேர்டு, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுறது, ப்ளே பட்டனை ஒர்க் பண்ண வைக்கிறது. அடுத்து வந்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறதுல நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த வீடியோ மறுபடியும் லூப் ஆகணும், அந்த வீடியோ ப்ளே ஆகணும், அந்த வீடியோ பாஸ் ஆகணும், அந்த வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் ஆகணும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ வந்து வெறும் வீடியோ டேக்குன்னு போட்டோம்னா அது வந்து டிஃபால்ட்டாக என்ன செட் பண்ணி வச்சுருக்கோ அது மட்டும்தான் வரும். இப்போ வந்து அதுலேயே வந்து நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை வந்து கொண்டு வரணும்னா கண்ட்ரோல்ஸ்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் வரும். அந்த கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்தோம்னா கண்ட்ரோல்ஸ் வரும். இப்போ அந்த கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் கொடுக்காம வெறும் வீடியோ டேக்கை மட்டும் கொடுத்து சோர்ஸை கொடுத்துட்டோம்னா சோர்ஸில் இருக்க லிங்க்கை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஓப்பன் பண்ணி அதுவே ப்ளே ஆகி போய்கிட்டே இருக்கும். இதே இது வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டோம்னா கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறப்ப ப்ளே பண்ணிக்கலாம், நினைக்கிறப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன், அதாவது கஸ்டமைஸாக வந்து அந்த டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம 3 இது பார்த்துருக்கோம். அதாவது டேக்ஸ் பார்த்துருக்கோம், எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துருக்கோம். டேக்ஸ்னால் என்ன? கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான். எலமெண்ட்ஸ்னால் என்ன? அந்த டேகோட நேம் தான் எலமெண்ட். இப்போ வந்து ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன? அந்த டேகோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதாவது அந்த டேக்லேயே வந்து நீங்கள் இன்னும் வந்து அந்த டேகை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.